ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷுபீஸ் ஜஸ்ட் மை வே. நான் இன்றைக்கி வீடியோவில் கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி செஞ்சுருக்கேன், ஜெல்லி கேக். நான் அகர் அகர் யூஸ் பண்ணி ஜெல்லி கேக் செஞ்சுருக்கேன். அகர் அகர் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. இது கெலட்டின் இந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கலான ப்ராடக்ட் எதுவுமே கிடையாது. அகர் அகர் உடம்புக்கு ரொம்பவுமே குளிர்ச்சி. இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக வந்திருக்கு, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதுக்கு நான் ரொம்ப அதிகமான பொருள் எதுவுமே யூஸ் பண்ணல. அகர் அகர், சுகர் இது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அகர் அகர் கிராஸ் அப்படின்னு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இது சைனா கிராஸ்னு சொல்லுவாங்க. இதை 10 கிராம் பேக்கெட் இது நான் எடுத்துக்கிறேன். இதை குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி ஒரு கப்பில் சேர்த்திக்கிறேன். இது அப்படியே கூட நம்ம சேர்த்திக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்திட்டு நான் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். நான் இதில் 10 கிராம் பேக்கெட்டில் 5 கிராம் மட்டும்தான் நான் இதில் போட்டிருக்கேன். அதனால் 400 ml தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க போதும். அதிகமாக போட்டால் ஜெல்லி கரெக்டாக ஃபார்ம் ஆகாது. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். ஊறின பின்னாடி ஒரு கடாயில் நான் இந்த ஊறின அகர் அகரை தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிக்க கொதிக்க அகர் அகர் எல்லாமே நல்லா உருகிரும், தண்ணியோட மிக்ஸ் ஆகிரும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்லேயே எல்லாம் அகர் அகர் ஃபுல்லாக தண்ணியாக மாறிடுச்சு. இந்த டைமில் நாம் ஒரு 200 கிராம் சர்க்கரையை இதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இப்போ நான் சர்க்கரை சேர்த்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் அதிகமாக சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் 100 கிராம் போட்டாவே கூட போதும், உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா. இப்போ சர்க்கரை ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கரெக்டான டைமு. இப்போ நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 மினிட் மட்டும் கொதிக்க விடுறேன். சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிட்டு அதுதான் நம்ம கரெக்டான ஸ்டேஜ். எல்லாம் கொதித்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் வேறு ஒரு பாத்திரத்தில். சர்க்கரையில் ஏதோ டஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும், நம்ம அது எல்லாத்தையும் க்ளீனாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதில் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட சேர்த்து செய்யலாம். எது செய்யறதா இருந்தாலுமே அகர் அகர் ஜெல்லியாக மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்திடணும். இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இந்த டைம் நான் கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்திருக்கேன். நீங்கள் இது இல்லாமல் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். ஆரஞ்சு, கிரேப்ஸ், பப்பாயா அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யலாம் கலர்ஃபுல்லாக. நான் சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். நான் க்ரீன் கலரும் ரெட் கலரும் டியூட்டி ஃப்ரூட்டி இதில் சேர்த்திருக்கிறேன். இது ஜெல்லியாக நல்லா டைட்டாக நம்ம ஜெல்லியாக மாறணுன்னா ஒரு 2 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். செய்யறது 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம், ஆனால் இது வெயிட் பண்ணுறது ஒரு 2 மணி நேரம் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்கள், 2 ஹவர்ஸ் கழிச்சு நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ டைட்டாக ஜெல்லி நமக்கு ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. தொடும்போதே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நம்ம ஒரு கத்தியை வச்சு சுற்றி எடுத்து விடலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் அப்படியே வேற ஒரு பிளேட்டு கூட மாற்றிக்கலாம். நானாக இதிலே பீஸாக போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கேக் மாதிரி நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப கிளாஸியாகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது. உண்மையிலே குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ கண்ணாடி மாதிரி எப்படி உள்ளே இருக்கிற டியூட்டி ஃப்ரூட்டியெல்லாம் நமக்கு அப்படியே தெரியுது. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு செய்யும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நான் ஃப்ரூட்ஸ் சேர்த்தும் இதே மாதிரி ஒரு ரெசிபி ஜெல்லி கேக் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள் வேணும்னா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு 2 இன்க்ரீடியன்ஸாக 5 மினிட்ஸ் இருந்தாவே போதும். நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.